வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கின்ற பயிற்சி வகுப்பு. எஸ், சொல்லுங்க சார். வாழ்க வளமுடன் சார். காஸ்மிக் யோகா அண்ட் ரேக்கின்ற பயிற்சி வகுப்புல நம்ம செகண்ட் லெவல்ல இப்ப நிறைய சிம்பிள்ஸ் கத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஒரு சிம்பிளா கத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் என்ன சிம்பிள் கத்துக்கிட்டோன்னு யாராவது ஞாபகம் வச்சு சொல்ல முடியுங்களா? தனவிருக்ஷா. பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? எஸ், சூப்பர். தனவிருக்ஷா. தனம்னா பொருளாதாரம். ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய சிம்பிள் ஓம். ஓம் சிம்பிள் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் அண்ட் ஆம்பிளிஃபயர். ஆம்பிளிஃபை அப்படின்னா அதிகப்படுத்துவது. ரிசீவும் பண்ணுவாங்க, ஆம்பிளிஃபையும் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி. ஓம் அப்படிங்கிறது 2 விதமா சொல்லுவோம். ஒன்னு சவுண்ட், ஓம்காரம் அப்படின்ற சவுண்டாவும் சொல்லுவோம். ஓம் அப்படின்றத எழுத்தாவும் எழுதுவோம். ஓம் 108 வகையா சொல்லலாம். ஓம் எழுதுறது 18 வகையா எழுதலாம். இது சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, ஹிந்தியில சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதமா எழுதுறதுல 18 விதமா எழுதலாம். ஓம்காரம் உச்சரிக்கிறது, உச்சாடனம் பண்றதுக்கு பார்த்தீங்களா, அது 108 வகையில சொல்லலாம். ஓம் சாண்டிங் சொல்லலாம். இதுல நமக்கு என்ன சவுண்ட், என்ன வைப்ரேஷன், என்ன ஃப்ரீக்வன்சி, எந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது ஒரு எனர்ஜி ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இப்ப சிலர் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. திருச்செந்தூர் கோயில் போயிருக்கீங்களா யாராவது? திருச்செந்தூர்ல ஒரு இடத்துல சின்ன ஹோல் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது கோயில் உள்ள போன பிறகு முதல் சுற்று சுத்தி வருவோம் பாருங்க. அதுல அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி, கொடிமரத்து பக்கத்துல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். காது வச்சு கேட்டிருக்கீங்களா யாராவது?
திருச்செந்தூர்ல. எஸ், கோயில் போனது இல்லையா? போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அந்த கொடிமரத்தை சாமி கும்பிட்டு இருக்கேன். பட் ஓகே நீங்க சொல்றத பார்த்தது இல்லை. ஓகே, அதாவது 2 கொடிமரம் இருக்கும் திருச்செந்தூர்ல. ஃபர்ஸ்ட் நம்ம நேராக உள்ளே போயிடுவோம். உள்ளே போயிட்டு சாமி பக்கத்தில் ஒரு கொடிமரம் இருக்கும், அங்கே போய் சாமி கும்பிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு இன்னொரு பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்தில் இன்னொரு கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொடிமரத்தில், அதாவது அந்த பிரகாரத்தில் வெளில வந்தோம்னா வெளியில் வந்துடுவோம், நம்ம அவுட்டருக்கு வந்துடுவோம். ஸோ அந்த பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா கொடிமரத்தில் பின்னாடி வந்து ஒரு செவரில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அதில் காது வச்சு கேட்டிங்கன்னா அந்த ஓம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நிறைய பேர் உட்காந்து ஓம் சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அதை கவனிச்சு பாருங்க. அது வந்து சவுண்டு மட்டும் கிடையாது, இது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணக்கூடியது, ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு கான்சியஸ்னஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணக்கூடியது. நமக்குள்ளேயும் சரி நம்மளை சுற்றியும் சரி கிரியேட் பண்ணக்கூடியது இந்த ஓம் சவுண்ட், ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் நம்ம கிட்ட வர வர, நம்ம சொல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்குள்ள மாற ஆரம்பிக்கும். மொத்தமாக சொல்லியாச்சு, காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் அண்ட் ஆம்பிளிஃபையர். காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணவும் ஒரு தன்மை கொண்டது இந்த ஓம்காரம் சவுண்ட். சரிங்களா? இதை வந்து எங்க நம்ம வரையலான்னு கேட்டா, யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி 360 டிகிரிக்கு நமக்கு கொடுப்பாங்க. இந்த நம்ம ஆறா பாடி, எனர்ஜி பாடியில ஏற்கனவே நம்ம சிம்பிள்ஸ் வரைகிறது கத்துக்கிட்டவங்க தானேங்க. இப்ப நமக்கு நோட்ல வரைகிறது ஓகே, மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும்போது எப்படி வரைகிறதுன்னு கத்துக்கிட்டோம். அவங்களோட ஆறா எனர்ஜி பாடியிலேருந்து வரையணும். அதாவது பிசிக்கல் பாடியில் ஒரு 2 to 3 ஃபீட்டுக்குள்ள அந்த எனர்ஜி பாடிக்குள்ள வரையணும். நம்ம அந்த சிம்பிள் வரைய அவங்களுக்கு 360 டிகிரிக்கு யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, மைக்ரோ காசம், மேக்ரோ காசம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தி வந்து மைக்ரோ காசம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி வந்து மேக்ரோ காசம். மேக்ரோனா பெருசு, மைக்ரோனா சின்னது. சரி, பர்பஸ், இந்த சிம்பிளோட பர்பஸ் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்மிக் எனர்ஜி, வைட்டல் உயிர் சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய சிம்பிள். இந்த சிம்பிள் நம்மளோட ஆறாவும் நம்மளோட சக்கராவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், பெரியதாகும், ஸ்ட்ராங்காக ஆகும். நம்ம ஆறா சக்கரெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காகவும் மாறும், எக்ஸ்பேண்டும் ஆகும். அப்புறம் கிரியேட் எனர்ஜெட்டிக் ப்ரொடெக்ஷன், சக்தி நிலையில பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஓம் சிம்பிள் நம்ம பயன்படுத்த நாம் பாதுகாப்பாக இருப்போம். பாடி, மைண்ட், சோல் இது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. உடல், மனம், ஆத்ம சக்தி இதையும் சேர்த்து உயிர் சக்தியும் சேர்த்துப்பாங்க. ஸோ உயிர் சக்தி ஏற்கனவே வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறாங்க. பாடி, மைண்ட், சோல் இதையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரே ஒரு அலைன்மெண்ட்டாக வந்து நிற்பாங்க. சரிங்களா? இது வந்து நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தக்கூடியவர்கள். நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டென்ஷன்ல அப்படி தரதரம் துடிக்குது பாருங்க, அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அதை ரட்சகன் படத்துல அப்படியே கோவப்பட்டு அப்படியே நரம்பெல்லாம் துடிக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம நம்மளை வந்து நார்மலா காம் பண்ணி வைக்கக்கூடியவங்க இந்த ஓம். வரையும் போதும் சரி, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் சரி, வரைய சிம்பிளா பிராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, அதே நேரத்தில் நம்ம உச்சாடனம் பண்ணும்போதும் நமக்கு அது மாதிரி ஒரு நல்ல அருமையான விஷயத்தை கொண்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹையர் கான்சியஸ்னஸ் கூட நம்ம சேர்த்து வைப்பாங்க. கான்டாக்ட் டு ஹையர் கான்சியஸ்னஸ், நம்மளை விட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, மனித நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எனர்ஜி லெவல்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட கனெக்ட் பண்ணிட்டுருவாங்க ஹையர் கான்சியஸ்னஸ் கூட. ரொம்ப முக்கியமா கிரவுன் சக்கரா, தேர்ட் ஐ சக்கரா, ஹார்ட் சக்கராவை பலப்படுத்துவாங்க. அது என்ன, இந்த 3 சக்கரான்னு சொல்லும் போது கிரவுன் சக்கரா பிரபஞ்சத்தோட இணைகிறது, தேர்ட் ஐ சக்கரா வந்து
குருமார்கள் அவங்க கூட இணையிறது, சூட்சமத்துல இணையிறது. ஹார்ட் சக்கராங்கிறது அன்பால இணையிறது. அன்பே சிவம், அன்பே வெங்கடாஜலபதி, அன்பே அல்லா, அன்பே இயேசுநாதர் ஜீசஸ். இது அன்பு, அன்புக்கான சக்கரம். ஸோ ஓம் சொல்ல சொல்ல ஃபர்ஸ்ட் அன்கண்டிஷனல் லவ் கிரியேட் ஆகும், நமக்குள்ள ஒரு அன்பு கிரியேட் ஆகும், நம்ம மேல ஒரு அன்பு கிரியேட் ஆகும், இறைநிலை கூட ஒரு அன்பு கிரியேட் ஆகும், அன்கண்டிஷனல் லவ் கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்ப ரேக்கியில இந்த சிம்பிள் நம்ம பயன்படுத்தும் போது சேனல்ஸ், அதாவது எந்த சக்தி எங்க போகணும் எப்படி போகணும்ன்றத கிளியர் பண்ணக்கூடியவங்க இந்த ஓம் சிம்பிள். இப்ப நம்ம நிறைய சிம்பிள் கத்துக்கிட்டு இருக்கோம். சோக்ரே சிம்பிள் கத்துக்கிட்டோம், செய்ஹிக்கி, டைகோமியோ, ஹான்ஷாதேஷன், ரக்கு, இந்த மாதிரி நிறைய சிம்பிள் கத்துக்கிட்டே வரும் பாருங்களேன். ஒரு சிம்பிளும் ஒரு விதமான சக்தி நிலை, ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அப்ப எந்த எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகணும், எந்த பக்கமா போகணும்ன்றத தெளிவா நமக்கு கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த ஓம் சிம்பிள். அப்ப நம்ம ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஓம் சிம்பிள் போட்டு நம்ம 360 டிகிரி எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். அதே நேரத்துல இந்த சிம்பிள் அவங்களுக்கு என்ன சிம்பிள் தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம டீம்ல இருந்து ஒருத்தவங்க ஹீலிங் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஹீலிங் வேணும்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ஹீலிங் கொடு அது நம்ம சொல்லலாம், போக தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சிம்பிள்ஸ் போடணும்னு கேட்டு ஓம் கிட்ட கேட்டாலே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் முக்கியமா டைகோமியோ சிம்பிள் போட்டு ஹீலிங் கொடுக்கணும். டைகோமியோ சிம்பிள் போட்டு, டைகோமியோ எதுக்கு, என்ன பர்பஸ்க்குங்க டைகோமியோ சிம்பிள்? பர்பஸ் ஆஃப் டைகோமியோ மாஸ்டர் சிம்பிள். மாஸ்டர் சிம்பிள், சூப்பர். மாஸ்டர் சிம்பிள். ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஹீலிங் கொடுங்க, இந்த சிம்பிள் போட்டு ஹீலிங் கொடுங்க, நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சிம்பிள் போட்டாலே போதும், அவங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? அப்ப இந்த எந்த எனர்ஜி கொடுக்கணுன்றத கரெக்டா, எந்த எனர்ஜி எவ்வளவு ஃப்ளோ ஆகணும், எங்க ஃப்ளோ ஆகணுன்றது ஓம் சிம்பிள் நமக்கு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு தான் ஹீலிங் கொடுக்க போகிறோம். ஓம் போடும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? எஸ். அடுத்தது AUM, அதாவது ஆ உ மான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து AUM சொல்லுவாங்க, ஓம். சரிங்களா? ஏ அப்படின்னா கிரியேஷன், பிசிக்கல் பாடி. யூ அப்படிங்கிறது பாதுகாக்கக்கூடியது, சப்டல் பாடி. எம் அப்படிங்கிறது வந்து நீக்குவது, கேஷுவல் பாடி. இதுதான் ஓம். இந்த ஓம் ஓ அப்படின்னு அமைதியா சொல்லி முடிச்ச பிறகு அமைதியா உட்காரணும். எந்த மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சாரணம் பண்ணி முடிச்சுட்டு அமைதியா உட்காரணும். அப்படி உட்காரும் போது மட்டும்தான் நமக்கு அதற்கான முழு பலன் கிடைக்கும். ஓம் சிம்பிள் மட்டும் இல்லைங்க, ஓம் சாண்டிங் மட்டும் கிடையாது. எந்த மந்திரமாக இருந்தாலும் நம்ம அந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அந்த அமைதியா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கிடைக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு முழுமை அடையும். இது இப்படி சொல்லலாமா? குக்கர்ல சாதம் வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் குக்கர்ல அரிசி வச்சு சாதம் வைக்கிறீங்க? என்னங்க யாருமே செய்ய மாட்டேன்றீங்க? அப்பா, ஓகே. குக்கர்ல சாதம் வடிச்சு சாதம் வெந்துருச்சு, ஓகே. குக்கர் ஆஃப் பண்ணிட்டோம், உடனே குக்கர் ஓபன் பண்ணிடுவோமா? அதேதான், சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் அந்த மந்திரம் சொல்லி முடிச்சு ஒரு அமைதி நிலைக்குள்ள நம்ம வருவோம். அந்த அமைதி நிலைக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே அமைதியாகும். அந்த எனர்ஜி ஃபுல்லா நமக்குள்ள வந்து சேரும், முழுமையா அந்த எனர்ஜி ஃபுல்லா வந்து சேரும். எனர்ஜிலாம் வந்து சேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் தான் குக்கர் ஓபன் பண்ற மாதிரி நம்ம கண்களை திறக்க வேண்டும். இப்ப குக்கர் ஆஃப் பண்ண உடனே, ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னு குக்கர் ஓபன் பண்ணா வெடிக்கும், இல்ல சரியா வேகாது, தண்ணி, ஏதோ நிறைய விஷயம் நடக்கும்.
அதே மாதிரி நீங்க மந்திரம் சொல்லி முடிச்ச பிறகு உடனே கண்ணை திறந்து கான்சியஸ் அந்த மைண்டுக்குள்ள அப்படியே வந்து டே டு லைஃப் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். நமக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார், இருந்தாலும் என் லைஃப்ல ஒரு மாற்றமே இல்லை, இன்னும் டேமேஜ் தான் ஆகுது, என்னன்னே தெரியல. ஏன் குக்கர் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணா குக்கர் ஓபன் பண்ற கதை டேமேஜ் தான் ஆகும். ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சாதம் முழுசா வெந்திருக்காது. குக்கர் நீங்க விசில் சத்தம் வரும்போது உங்களுக்கு வேகிறதை விட அதை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த அப்படியே அடங்குது பாருங்க, அப்ப வேகிறது ரொம்ப அதிகம். அது மாதிரி திறந்திருக்கீங்களா? குக்கர் வந்து டக்குன்னு எடுத்து தண்ணி ஊற்றி போட்டு போட்டு விசில் எடுத்துட்டு திறந்திருக்கீங்களா? சாதம் வெந்திருக்காது முழுமையா, அரிசி பாதி வெந்திருக்கும், முக்காவாசி அப்படியே இருக்கும், அதுல தண்ணியோட இருக்கும். அது ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடாதீங்க, எப்பயும் தெரிஞ்சதுனால சொல்றேன். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப ரிஸ்க். அது குக்கர் டக்குன்னு ஓப்பனும் ரொம்ப ரிஸ்க். முழுசா வெந்திருக்காது. அப்ப மந்திரமும் அதே மாதிரி நம்ம சொல்லி முடிச்ச பிறகு அப்படியே கண்ணை முடிச்சேன் ஓகே சொல்லுங்க எஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா முழுமையான சக்தி நமக்கு கிடைக்காது. நமக்கு அந்த மந்திரத்துக்கான முழு பலன் கிடைக்கணும்னா மந்திரம் உச்சாடனை முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தாச்சு ஆற பொறுக்கணும்னு சொல்லுவாங்க. பசிக்குது, சமையல் செய்யறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு, குக்கர் வேகிறது 25 நிமிஷம் ஆச்சு, ஆற பொறுக்கணும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆற பொறுக்கணும். பொறுமையா இருந்தா முழுமை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இதான் ஓம் சிம்பிள். வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. குரூப் ஓப்பன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். எஸ், குரூப் ஓப்பன்ல தான் இருக்கு, குரூப்ல ஷேர் பண்ணுங்க வரைஞ்சி. வரைஞ்சி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இதோ வந்துடுறேன். அம்பிகா மேடம் ஓகே டன். ரமேஷ் சார் ஓகே, ஷேர் பண்ணுங்க, வந்துடுறேன்.
எஸ் ஜெயந்தி மேடம், ஓகே டன். ஓகே சூப்பர். 1 2 3 4 5 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. மற்றவங்க என்னாச்சு? சரி, இந்த ஓம் ஸ்ட்ரக்சர் போடுறோம் பார்த்தீங்களா, இதனுடைய மீனிங் லோவர் கவ், மிடில் கவ், அப்பர் கவ், இதுக்கு எல்லாமே டாட் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீனிங். அதாவது லோவர் கவ் வந்து பிசிக்கல் கிரவுண்டிங், நம்மள வந்து பிசிக்கல் பாடி கிரவுண்டிங் கூட சேர்க்கக்கூடியது. மிடில்ல வரக்கூடியது எமோஷனல் பேலன்ஸ் பண்றதுக்கு. அப்பர் கவ் வந்து மென்டல் ஸ்டில்னஸ், மைண்ட் வந்து தெளிவாக இருப்பதற்கு. அதுக்கப்புறம் அந்த இது வருது பாருங்க, ஓம் இந்த போட்டுட்டு இன்னொரு கவ் வருது பாருங்க, அது வந்து அவேர்னஸ் ஆஃப் ஈகோ. நம்ம வந்து ஈகோவோட இருக்கோமோ இல்லையா, இல்யூஷன் இருக்கா இல்லையா, மாயா சக்தியோட. மாயா மாயா அப்படின்னா மாயம், மாயம் அப்படின்னா இந்த உலகத்துல கூடிய எல்லா பொருட்களுமே உண்மையா தான் இருக்கு. இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், எஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, மொபைல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, எல்லாமே இருக்குது. எஸ் இருக்குது. இப்ப இதெல்லாம் எப்படிங்க மாயம்? மாயான ஒண்ணு இல்லாதது. அதாவது ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல நீங்க மாயா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல எது நிரந்தரமாக இல்லாம இருக்குதோ அது மாயை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எது நிரந்தரம் இல்லாதது? எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. இப்ப நம்ம ஒரு மொபைல் வச்சிருக்கிறோம், இன்னைக்கு இருக்கு, அடுத்த வருஷம் இதே மொபைல் நம்ம வச்சிருப்போம்னு கேட்ட தெரியாது. நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள இதே உடம்பு நமக்கு அடுத்த வருஷம் இருக்கும்னா நிச்சயமா இருக்கு. நாளை காலை இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு இதே உடம்பு இருக்காது. உடம்புல செல்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன, புதுசா செத்து போயிட்டு இருக்கு. மனசு இப்போ ஒரு எண்ணம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த எண்ணம், நேத்து ஒரு எண்ணம், முந்தைய நேத்து ஒரு எண்ணம், இன்னைக்கு ஒரு வேற சிந்தனை, மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது எது எல்லாம் மாற்றத்திற்கு உரியதோ அவை அனைத்தும் மாயா, இல்யூஷன். எது எல்லாம் மாற்றத்துக்கு அது எதெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதோ அதுதான் நம்ம, அதுதான் என்னோடது, அதுதான் நமக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் ஈகோன்றாங்க. ஈகோ அப்படின்னா எண்டிங் காட் அவுட். எண்டிங் காட் அவுட் ஈகோ. சரிங்களா? இப்ப எதெல்லாம் மாற்றத்திற்கு உரியதோ அது எல்லாம் என்னோடது, அதெல்லாம் நான், அதுதான்ன்றது நம்ம இருக்கிற அந்த இல்யூஷனுக்குள்ள இருக்கும்போது நம்ம கூட இருக்கக்கூடிய இறை சக்தி வெளில போயிடுவாங்க. ஏன்னா இறை சக்தி அப்படிங்கிறது வந்து, இறை நிலைங்கிறது வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, புதுசா உருவாக்கவும் முடியாது. சரிங்களா? புதுசா உருவாக்கவும் முடியாது. இதுதான் வந்து இல்யூஷன், அதாவது மாயா. ஓகேங்களா? இதுதான் மாயா. சரி, அப்ப இந்த ஓம் சிம்பல் வரையும் போது நம்ம பிசிக்கலா வந்து கிரவுண்டிங்காகவும் இருப்போம், எமோஷனல் பேலன்ஸாகவும் இருப்போம், மென்டல் ஸ்டில்னஸ், நமக்கு எது தேவைன்னு தெளிவா தெரிஞ்சிருப்போம், எது மாயை அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருப்போம். இப்ப இறைநிலை, இறை சக்தி சொல்றோம் பாருங்க, அதுதான் ஆன்மீகம் பக்தி மார்க்கத்துல பொறுத்தவரையிலும் இறைவன் ஒருவனே. அதாவது இறைவன் ஒருவனேனா ஒருத்தர் மட்டும் கிடையாது, இறைவன் மட்டும்தான் நம்மளால ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, மாறவும் மாறாதது, அப்படியே இருக்கக்கூடியது. ஏற்கனவே இருந்தாங்க, இப்ப இருக்காங்க, இனிமே இருப்பாங்க, அதே நிலையில இருப்பாங்க, அதே சக்தி அப்படியே தான் இருப்பாங்க.
சரி, அடுத்தது டாட் எதுக்கு வைக்கிறோம்னா பியூர் கான்சியஸ்னஸ், டிவைன் கனெக்ஷன் கூட கிடைக்கிறதுக்காக. பெண்கள் எதுக்கு பொட்டு வைக்கிறீங்க? அது பேர் பிந்தின்னு சொல்லுவாங்களா, பொட்டு வைக்கிறது டிவைன் கனெக்ஷன் கிடைக்கிறதுக்காக. அப்ப ஆண்களுக்கும் பொட்டு வச்சுக்கலாம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா பொட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப கூட ஒரு சில ஜாதி மதம் இருக்கிறவங்க பொட்டு வச்சிருப்பாங்க, ஆண்களும் பொட்டு வச்சிருப்பாங்க. அந்த டிவைன் கனெக்ஷன், அந்த கான்சியஸ்னஸ் கூட கனெக்ட், பியூர் கான்சியஸ்னஸ் தான் டிவைன் கனெக்ஷன் கனெக்ட் ஆகுறதுக்கு. அப்ப இந்த ஓம் சிம்பல் நம்ம வரையும் போதும் இவ்வளவு விஷயம் நமக்குள்ள நடக்கும். அதே நேரத்துல ஓம் சிம்பல் நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போதும், அதாவது சொல்லும் போதும், சாண்ட் பண்ணும் போதும் இவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும். பிரணவ மந்திரம், அதனாலதான் பிரணவ மந்திரம் சொல்றாங்க. பிரணவம், சரிங்களா? சரி, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த சிம்பிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டா, டெய்லி 5 மினிட்ஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஓம் சாண்டிங் பண்ணுங்க, ஓம் சிம்பிள் வரையுங்க. டெய்லி பிராக்டிஸ், சிம்பிள் வரைங்க, சிம்பிள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, ஓம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நம்ம அது என்ன கிளாஸுங்க, அது ஏதோ ஒரு கிளாஸ்ல கூட நம்ம ஓம் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எந்த கிளாஸ் ஞாபகம் இருக்காது? மணி மிராக்கல். கரெக்ட், மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி நம்ம 11 டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப தெரியுதுங்களா ஏன் அதை நம்ம அங்க சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு? நம்ம எல்லாமே சரியாகும், எல்லா பாடியுமே, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், எல்லா கோஷமும் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்து நிற்பாங்க. அப்படி ஸ்ட்ரைட் லைன்ல நிற்கும் போது மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா நடக்கும். எது நமக்கு தேவைன்னு தெளிவா தெரியும். நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. ஒரே ஒரு புக்கு, அந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப உலகத்துல ரொம்ப சின்ன புக்கு, உலகத்துல ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு. அந்த புக்கை திறந்து பார்த்து படிச்சா கண்டென்ட் இதுதான் இருக்கு, எவ்ரி திங், அவ்வளவுதான் கண்டென்ட்டே, புக்கோட கண்டென்ட்டே. புக்கோட தலைப்பு என்ன தெரியுங்களா? வாட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ். இதுதான் புக்கோடைய தலைப்பு, எவ்ரி திங். நமக்கு எல்லாமே தேவைப்படுகிறது. பட் எது தேவை எது தேவைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது கூட அதையும் கொடு, இது வேணுமா இதையும் கொடு, அதுல ஒண்ணு அதையும் சேர்த்து கொடு. அப்ப நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு தெளிவா தெரிஞ்சு அந்த தேவையை அடைவதற்கு நம்ம உடல் அதாவது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 5 கோஷம் ஒரே ஸ்ட்ரைட்ல இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா நடக்கும், தெளிவு கிடைக்கும். அதுக்குதான் நம்ம ஓம் சாண்டிங் அங்க பண்றோம். மற்றவங்களுக்கு ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடியும், ரேக்கி ஹீலிங் பண்றதுக்கு முன்னாடியும், ரேக்கி எனர்ஜி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நம்ம மனசுக்குள்ளே ஓம் சாண்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே ஓம் சாண்டிங் உள்ளுக்குள்ள பண்ணலாம், சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். அதுவும் எங்கெல்லாம் எனர்ஜி பிளாக் ஆயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, அவங்க ஆறா பாடியில எங்கெல்லாம் எனர்ஜி பிளாக் ஆயிருக்கோ, எங்கெல்லாம் எனர்ஜி அவங்களுக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கோ, அங்க ஓம் சிம்பிள் வரைய அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா பியூர் காஸ்மிக் எனர்ஜி, பியூர் கான்சியஸ்னஸ் அங்க கிடைக்கும் போது அங்க எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், அந்த பிளாக்கேஜ் சரியாகிவிடும். இப்ப ஓம் சாண்டிங் பண்றதுனால நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இருக்கிற இடமும், இப்ப நான் இந்த ஹால்ல உட்காந்து பண்றேன், நம்ம ரூம்ல உட்காந்து பண்றோம், வீட்டுல உட்காந்து பண்றோம் அப்படின்னா அந்த வீட்லயே சும்மா வந்து கிளென்ஸ் ஆகும். சவுண்டா பண்ணும்போது, மனசுக்குள்ள இல்ல, சவுண்டா சத்தம் போட்டு ஓ சவுண்டா பண்ணும்போது அந்த இடமும் கிளென்ஸ் ஆகும், நம்ம பிசிக்கல் பாடியும் கிளென்ஸ் ஆகும், நம்ம எனர்ஜி பாடியும் கிளென்ஸ் ஆகும், எல்லாமே கிளென்ஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஓம் சிம்பிள் நம்ம வரைகிறோம், அந்த வரைஞ்சி நம்ம ரூம்குள்ள, நம்ம ஹால்குள்ள, நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம வீட்டுல அந்த சிம்பிள் வரைய அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக அங்க வந்து சுத்தமாகிறது மட்டும் இல்லாம 360 டிகிரில இந்த எனர்ஜி ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும், பிரபஞ்ச சக்தி ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, மேனிஃபெஸ்டேஷன் பிஃபோர் ஆஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் நாடி சுத்தி பிராணாயம் பண்ணிட்டு ஓம் சாண்டிங் தான் பண்றோம். எதுக்கு? எல்லாமே நம்ம கிட்ட வந்து சேருவதற்காக. யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியோட இங்க நமக்கு வந்து சேருகிறது.
ஓகேங்களா? சரி, அப்புறம் என்ன பண்றோம்? மெடிடேஷன் பண்றோம். ஓம் சாண்டிங், ஓம் வச்சு மெடிடேஷன் பண்றோம். கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு உங்க கண்களை மூடிக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல், டீப்பா இன்ஹேல் டீப்பா எக்ஸேல் பண்ணுங்க. அப்புறம் சாண்ட் பண்ணுங்க, ஓம் சாண்ட் பண்ணுங்க. அதுவும் விஷுவல் எப்படி பண்ணணும்னா, இந்த ஓம் சிம்பிள் இருக்கு பாருங்க, ஓம் சிம்பிள் நம்ம முன்னாடி இருக்காங்க, நம்ம எனர்ஜி பாடி ஆறாக்குள்ள இருக்காங்க. நம்ம சிம்பிள் வந்து எனர்ஜி பாடிக்குள்ள இருக்காங்க. சரிங்களா? இந்த ஓம் சிம்பிள் நம்ம முன்னாடி இருக்காங்க, நம்ம ஆறாக்குள்ள இருக்காங்க. அது எப்படி இருக்காங்க? ஃப்ரண்ட்ல மட்டும் இல்ல, 360 டிகிரில இருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்காங்க, 360 டிகிரில நம்மளை சுத்தி அந்த ஓம் சிம்பிள் இருக்காங்க. ஓம் சாண்டிங்கும் பண்றோம். ஓம் சாண்டிங் பண்ணும்போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாய் வழியா முன்னாடி மட்டும் தான் சவுண்டு கேட்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம 360 டிகிரிக்கு அந்த சவுண்டு கேட்குது. அதே மாதிரி சிம்பிளும் 360 டிகிரிக்குள்ள இருக்காங்க. இந்த ஓம்ல வந்து ஏயுஎம் சொன்னோமா, ஆ ஊமா. சரிங்களா? ஆ அப்படின்ற வந்து ஸ்டமக் பகுதி, ஊங்கிறது வந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதி தொண்டை பகுதி, மா அப்படிங்கிறது வந்து தலைப்பகுதி. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து ஃபீவர்ல இருக்காங்க, கோல்டுல இருக்காங்க, காஃப்ல இருக்காங்க, உடம்பு வலியில் இருக்காங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்காங்க, வீட்டில் யாராவது படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சவுண்டு கொடுத்து முடவிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கவனிச்சிருக்கீங்களா? நம்மளே உடம்பு சரியில்லைனா கூட ஒரு சவுண்டு கொடுத்து முடவிக்கிட்டே இருப்போம். அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது முக்கியமாக கொஞ்சம் வயசானவங்க நிறைய சவுண்டு கொடுத்து தெளிவாகவே கேட்கும். அது கவனிச்சு பாருங்க. அவங்க எந்த சவுண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உடம்புல அந்த ப்ராப்ளம்னு அர்த்தம். அம்மா ஹவா அப்படின்னு அந்த சவுண்ட் அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், இன்டைஜஷனா இருக்கலாம், ஒன்று செரிமானம் ஆகலாம், இல்லை செரிமானம் ஆகாம இருக்கலாம். அது பேர் என்ன சொல்லுவாங்க இன்னொன்னு, ஞாபகம் இல்லையா இப்ப, பிஎம். சரி, இன்னொரு ப்ராப்ளம் அது டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஸ்டமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம். அந்த ஹெல்த்தியான உணவு நம்ம உடம்புக்குள்ள ப்ராப்பராக டைஜஷன் நடந்து உடம்புக்கு அந்த சக்தி போய் சேரணும். நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம், டைஜஷன் நல்லபடியாக நடக்குது, ஆனால் அந்த சாப்பிட்ற சக்தி வந்து உடம்புக்குள்ள போய் சேரலை, கழிவாக வெளில போயிடுது. அப்போ எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு என்ன இப்படியே இருக்கிற, சேர மாட்டேங்குது உடம்பு, அப்படியே இருக்கிற, நல்ல ஹெல்த்தியாக தானே சாப்பிட்ற, அப்புறம் என்னாச்சு, என்ன நமக்கு சேரலை. அது எல்லாமே ஸ்டமக் ப்ராப்ளம் தான், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம். சரிங்களா? வயிறில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலும் சூடாங்க மட்டும் அதிகமாக இருக்கும். அப்போ உடம்பு சரியில்லாதவங்க வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்தால் ஆமா ஆமா அப்படி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நெஞ்சு பகுதி சளி இருக்கு, நெஞ்சில சளி இருக்கு, மார்பு சளி இருக்கு, லங்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், தொண்டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இது வரதா ஊ ஊ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சவுண்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தலைப்பகுதி, தலையில தண்ணி கோத்துக்கிட்டு இருக்கு, ஹெட் வெயிட்டா இருக்கு. ஹெட் வெயிட்னா தலையில தண்ணி கோத்ததுனால ஹெட் வெயிட், அந்த ஹெட் வெயிட். சரிங்களா? தலையில தண்ணி கோத்துட்டு இருக்கு, சைனசிட்டிஸ் இருக்கு, சளி அதிகமாக, தலையில சளி பிடிச்சிருக்கு, ரன்னிங் நோஸ் இருக்கு, இந்த மாதிரி இருந்தா அது மாதிரி சொல்லுவாங்க. புரியுது? நாங்க ஆ ஊ மூவா மூணுமே சேர்த்து இல்லை சொல்றோம் அப்படின்றீங்களா? அப்போ உடம்பு ஃபுல்லா டேமேஜ்னு அர்த்தம். எஸ், நாங்களாம் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டோங்க. வயிறுக்கு தனியாக ப்ராப்ளம், நெஞ்சுக்கு தனியாக ப்ராப்ளம், தலைக்கு தனியாக ப்ராப்ளம் கொடுக்க மாட்டோம். கொடுத்தா மொத்தமாக கொடுப்போம். அப்படி தானே? எஸ், வெரி குட், ஐ லைக் இட். சரிங்களா? அப்ப ஒருத்தங்க முனவரதை வச்சு அவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணணும். அவங்களுக்கு டயக்னைஸ் நம்ம பண்ணிடலாம். அந்த அவங்க என்ன முனவராங்களோ அதை வச்சு அவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்து
நீங்கள் ஓம் சிம்பிள் வரைகிறீங்க. இப்போ நீங்கள் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, ஒரு 5-6 பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. மற்றவங்களாம் என்னாச்சுன்னு தெரில. லைனில் குரூப்பில் இருக்கீங்க, கிளாஸில் இருக்கீங்க, ஏன் வரையலன்னு தெரியல. நீங்கள் எல்லாருமே வரைஞ்சி ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஓம் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் 108 தடவை சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ஒரு தடவை சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓம் சான் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் கண்ணை மூடி அப்படியே அமைதியாக போகணும். இப்போ அதாவது இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து ஒரு 3 டைம்ஸ் இந்த ஓம் சாண்டிங் பண்ணுங்க. ஓம் சாண்டிங் முடிச்சுட்டு உங்கள் குருமார்கள்லாம் கூப்பிட்டுக்கோங்க. இறைவன், இறைநிலை, குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு, இப்போ நான் ஓம் சாண்டிங் வரைய போகிறேன். ஓம் சிம்பிளை வரைய போகிறேன், ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். எனக்கு எந்த சக்தி நிலை தேவைப்படுகிறதோ அது முழுமையாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். முழுமையாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். கொடுத்தீர்கள் கிடையாது, கொடுத்து விட்டீர்கள் கிடையாது. கொடுத்து கொண்டு இருக்கிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கணும். சரிங்களா? 108 டைம் ஆஸ் யூஷுவல் சிம்பிள் வரையும் போது 108 டைம் ஒன்னா வரணும். ஆமாம், இது எஸ். ஒரு சிட்டிங்ல உட்காரம் அப்படியே மொத்தமாக வரைஞ்சி முடிக்கிறோம். சிலர் கேட்பாங்க, ஒரு சிட்டிங்ல நம்ம ஹான்ஷா தேஷ்வனே வரைஞ்சி முடிச்சிட்டோம், அவ்வளோ பெரிய சிம்பிளை 108 டைம் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது சாதாரண சிம்பிள் தானே, 4 ஸ்ட்ரோக் தானே, ஜஸ்ட் 4 ஸ்ட்ரோக். இது என்ன பெரிய விஷயமா? எனக்கு டைம் இல்லைங்க, கை வலிக்குது, இந்த மாதிரிலாம் இருந்தா என்னாச்சு? இருங்க வரேன், சார்ஜ் எடுக்கிறேன். எஸ், கை வலிக்குது, என்னங்க பண்றதுன்னா பொறுமையா உட்காந்து வரைங்க. பொறுமையா கூட வரைங்க, ஆனா விட்டுட்டு வரையாதீங்க. இப்ப நான் 54 தடவை வரைஞ்சிட்டு மறுபடியும் இன்னொரு 54 தடவை வரையலாமான்னு கேட்டா அதோட எனர்ஜி லெவல் மாறிவிடும், சக்தி நிலை மாறிவிடும். உட்காந்தோமா, ஒரு வேலையை முடிச்சோமா, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறோமா, அப்படி உட்காந்துருக்கேன். இந்த சிம்பிள் வரையும் போது மொபைல், அப்புறம் ஃபோன், அப்புறம் வேற என்ன இருக்கு, டிவி, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது பக்கத்துல. இப்ப சாண்டிங் பண்றதா, ஒரு மந்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த சிம்பிள் வரைகிறதா இருந்தாலும் சரி, அந்த எனர்ஜி ஃப்ளோக்குள்ள நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிட்டு தான் வரணும். போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. போயிட்டு வந்துட்டு இருந்தா டிஸ்டன்ஸ் கவர் ஆகாது, போய் சேர முடியாது. இப்ப நான் இங்கிருந்து தஞ்சாவூர் கிளம்புறேங்க, கார் எடுத்துட்டேங்க, இங்கிருந்து செங்கல்பட்டு வரலும் போயிட்டேன், திரும்பி போறேன் 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டேன், தஞ்சாவூர் வந்திருக்காது. எனக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். கிளம்புனா நேரம் அங்க பிரிச்சேன். புரியுதுங்களா? அப்படியே ஓம் சிம்பிள் வரையும் போது, பிராக்டிஸ் பண்ணும்போது, அதே மாதிரி இந்த சாண்ட் பண்ணும்போதும் ஒரு கோல்டன் லைட் ஆர் வயலட் லைட் உங்க கிரவுன் சக்கரா மேல இருக்கிறதா அப்படியே விஷுவல் பண்ணுங்க. அந்த கோல்டன் லைட் அப்படியே சாண்ட் பண்ண உங்க உடம்பு ஃபுல்லா 360 டிகிரிக்கு வராங்க, அப்படியே உங்களுக்கு சேர்றாங்க. சிலருக்கு கலர் மாறி கூட வரலாம். நீங்களும் விஷுவல் பண்றது கோல்டன் லைட், வயலட் கலர் லைட் ஓகே. சிலருக்கு ப்ளூ கலர் லைட், பிங்க் கலர் லைட், கிரீன் கலர் லைட், இந்த மாதிரி மாறி வரலாம். ஏன்னு அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்த கலர் வருவாங்க. என்னது, கலருக்கும் நமக்கும் தேவை இருக்கா? ஆமாம், அது கலர் தெரப்பில நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த கலர் நமக்கு வருவாங்க. அதனால அந்த கலர் வந்தாலும் அலோவ் பண்ணுங்க, விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. நமக்கு இப்ப தேவைப்படுகிறது, அதனால அந்த கலர் வராங்க. சரிங்களா? ஆஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. அதாவது இது ஓம் சாண்டிங்லாம் முடிச்சு அந்த மன அமைதி நிலை ஓம் 108 பிராக்டிஸ் பண்றோமோ அதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து சொல்ல வேண்டியது இந்த ஆஃபர்மேஷன். I am aligned with universal energy. I am aligned with universal energy. டெய்லியுமே இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். ஐ எம் அலைன்ட் வித், இப்போ நீங்க எங்கேயா வெளில போறீங்க, ஐ எம் அலைன்ட் வித் ஓம் சொல்லிட்டு ஐ எம் அலைன்ட் வித் யூனிவர்சல் எனர்ஜி. நம்ம யூனிவர்சல் எனர்ஜி நம்மளை பாதுகாப்பா அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. டிவைன் பீஸ் ஃப்ளோஸ் த்ரூ மீ.
என் மூலியமாக நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ஹீலிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஹீலிங் கொடுக்குறோம், அப்புறம் தெரப்பி கொடுக்குறோம், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம கொடுக்கல, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ அஸ், நம்ம மூலியமா நடக்கிறது. அப்ப டிவைன் பீஸ் ஃப்ளோஸ் த்ரூ மீ, தெய்வீக சக்தி தெய்வீக ஆற்றல் என் மூலியமாக அங்கு நடக்கிறது, ஃப்ளோ ஆகிறது என் மூலியமாக. இட்ஸ் நாட் ஃப்ரம் மீ, இட்ஸ் த்ரூ மீ. அப்ப ரேக்கி ஹீலிங் கொடுக்கும்போது வருமா, நீங்க எந்த ஹீலிங் கொடுத்தாலும் சரிங்க, நீங்க டாக்டரா இருக்கீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஹீலரா இருக்கீங்க ஹீலிங் கொடுக்குறீங்க, தெரபிஸ்டா இருக்கீங்க தெரப்பி கொடுக்குறீங்க, என்எல்பி தெரப்பி கொடுக்குறீங்க, என்எல்பியும் தெரப்பி தான், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றது தெரப்பி தான். அப்ப எது செய்தாலும் நம்ம ஸ்கேன் பண்ணா கூட சரி, நான் ஸ்கேன் பண்ணல, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ. நம்ம சொல்லும் போது சொல்லிக்கலாம், நான் ஸ்கேன் பண்றேங்க, நான் ஹீலிங் கொடுக்குறேங்க, நம்ம சொல்லும் போது சொல்லிக்கலாம். ஆனா செய்யும் போது, அது நடக்கும்போது நமது மனநிலை எப்படி இருக்கணும்னா, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீன்ற மனநிலையில இருக்கணும். இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீ, என் மூலியமாக நடத்தப்படுகிறது. பிரபஞ்சம் நடத்துறாங்கப்பா, சரிங்களா? இது எப்படின்னா, நம்ம ஹீலிங், நம்ம ரேக்கிலாம் கத்துக்கிறோம், ஹீலிங் கொடுக்குறோம். இப்ப ஹீலிங் கொடுத்துட்ட பிறகு நம்ம கேட்க கூடாது. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னு கேட்டா, நான் நேற்று ஹீலிங் கொடுத்தேன் எப்படிங்க இருந்துச்சுன்னு கேட்க கூடாது. ஏன்னா நான் ஹீலிங் கொடுத்தா அதனால எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இட்ஸ் ஹேப்பனிங் த்ரூ மீன்னு அர்த்தம். அப்ப அவங்களோட கர்மம் நமக்கு வந்து சேரும். இப்ப நான் ஹீலிங் கொடுக்கல, இட்ஸ் ஹேப்பன் த்ரூ மீ, என் மூலியமாக நடத்தப்பட்டது. அப்ப குணப்படுத்த வேண்டியது யாரோட வேலை? கொடுத்தவங்களோட வேலை. யார் கொடுத்தாங்க? பிரபஞ்சம் தான் கொடுத்தாங்க, இறைநிலை தான் கொடுத்தாங்க, அவங்க தான் குணப்படுத்தணும். அப்ப சரிங்களா? நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப புல்லாங்கல் ஏற்கனவே ஞாபகம் இருக்குங்களா? புல்லாங்கல் சொல்லுவோம், மியூசிக் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ளூட்டா த்ரூ த ஃப்ளூட்டா. ஒரு மாஸ்டர் எடுக்கிறாரு, உங்களுக்கு புல்லாங்கல் வாசிக்க தெரியுமா? உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாசி வாயில வச்சுக்கிட்டு வெறும் காத்து தாங்க வருது. இதே ஒரு மாஸ்டர் கிட்ட கொடுத்தா அழகான அதே ஃப்ளூட் தான், அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அழகான ஃப்ளூட், அழகான மியூசிக் வெளில வருது. நம்மள நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மள யார் எடுத்துக்கிறாங்களோ, இறைநிலை நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இறைவன் கண்ட்ரோல் இருக்கோம் அப்படின்னா, அவங்க நம்ம மூலியமா என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது வந்து சரணாகதி நிலை. அந்த நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம மூலியமா அனைத்தும் நடத்தப்படுகிறது. இப்ப நீங்க தெரப்பி கொடுத்தாலும் சரி, ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நம்ம மூலியமா அவங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேத்தா கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இறைவன் கிட்ட நம்ம கேட்கிறோம்ப்பா, எனக்கு குடம்பா, ஒரு 1000 ரூபாய் குடம்பா, 10,000 குடம் கேட்கறது, 10 கோடி கேட்போமே, 10 கோடி குடம்பான்னு கேட்கலாம். நேரா முருகர் வந்து இறங்கி நின்றுப்பா, நான் 10 கோடியை கேட்டேன், ஏ டேக் கேரியா, டேக் இட்னு ஒரு பேக்கை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அலறி அடிச்சு ஓடி வந்துருவோம். முருகர் வந்து அதே மயில் வாகனத்துல வந்து இறங்கி, எஸ் மை டியர் சன், 10 crores யூ நீட், எஸ் டேக் இட் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா, வேலாம் கையில் வச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். இதே ஒரு மனிதர் நம்மளை கூப்பிடுறாரு, இப்ப உனக்கு ஏதோ பணம் தேவைப்படுது, எனக்கு ஃபீல் ஆச்சு, இதை வச்சுக்கோங்க சொல்லி அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, இல்ல கொண்டு அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரிதான். அதாவது பணம் மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் என்னடா பண்ற சாமி, என்னடா பணம் தெரியலன்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு கைட் பண்ணுவாங்க, நமக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க, நமக்கு ஹீலிங் கொடுப்பாங்க, தெரப்பி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? இறைவன் நம்மளை பயன்படுத்தி அதை செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்து ஈகோ, கொழுப்பு அதெல்லாம் வரக்கூடாது. ஏய் நான் யார் தெரியும்ல, நான் எவ்வளவு பெரிய ஹீலர் தெரியும்ல, அதெல்லாம் வந்துச்சு அவ்வளவுதான் டேமேஜ் பண்ணி மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. இரு தம்பி இரு, நீ அவ்வளவு பெரிய ஆளா, நீனு இப்ப என்ன பண்ணன்னு பார்க்கலாம், முடிச்சு விட்டுருவாங்க. அதனால இந்த ஈகோ கொழுப்புலாம் வரக்கூடாது. அதுவும் நம்ம ரேக்கி ஹீலர்ஸ் நிச்சயமா அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக இருந்து, நம்ம ஒரு கருவியாக இருந்து, நம்மளை அவங்க பயன்படுத்தி நமக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்னதானம் கொடுக்குறோம், நான் அன்னதானம் கொடுக்குறேன், நம்மளால அன்னதானம் கொடுக்கவே முடியாது. அதற்கும் வழி யார் கொடுக்குறாங்க? அந்த இறைவன் தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு தடவை என்னாச்சுங்க, 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது, 100 பேக்கெட் வாங்கியாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கையில 2 பேக்கெட் வச்சுட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 45 minutes 1 hour எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அந்த 2 பேக்கெட்டை கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. 98 பேக்கெட் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரத்துல முடிச்சாச்சு. அந்த 2 பேக்கெட் கொடுக்க 1/2 மணி நேரம் ஆச்சு.
அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இது 98 பேக்கெட் கொடுத்தாச்சு, 1 ஹவர்ல இந்த 2 பேக்கெட்டை சுத்திட்டு இருக்கிறேன், யாரும் ஆள் கிடைக்க மாட்டேன்னாங்க கொடுக்கறதுக்கு. ஒரு அம்மா வயசான அம்மா நடந்து வராங்க. நம்ம அன்னதானம் வாங்கிக்கிறீங்களா? என்ன ஒண்ணு, என்ன சாப்பாடு? வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி நீயே வச்சுக்கோ போ. ஷாக் ஆயிட்டேன். வயசான அம்மா ஒரு மாதிரி தள்ளாடி வராங்க. இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்டேன், ஒரு தாத்தா வந்தாரு. இன்னொருத்தங்கிட்ட, ஐயா அன்னதானம் வாங்கிக்கிறீங்களான்னு. பேர் என்ன? அன்னதானம் கொடுக்குற பேர்லாம் வேணுமா? என் பேர் கோபி. இந்துவா? வாங்கிக்க மாட்டேன். அடப்பாவீங்களா, தமிழ்நாட்டுல வாழ்ந்துக்கிட்டு இந்து முஸ்லீம் இன்னமும் அந்த வயசுலயா? கடவுள் போட்டு படுத்தி எடுக்கிறாரு, டிவைன் போட்டு படுத்தி எடுக்கிறாங்க நம்மள. நீ கொடு, நீ 2 பாக்கெட் கொடுத்தா உனக்கு யார்ட்டாலும் எங்கனாலும் போய் கொடு. அதுக்காக கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் சுத்தி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்தேன். அதாவது இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்மளால கொடுக்கணும்னு நினைச்சா நம்மளால கொடுக்க முடியாது. சரிங்களா? அவங்க நம்மளை அலோவ் பண்ணா நம்மளால கொடுக்க முடியும். யார்? டிவைன். ஏன்னா இந்த சக்தி இறைநிலை வந்து நம்மளை அலோவ் பண்ணா நம்மளால கொடுக்க முடியும். எத்தனையோ தடவை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அதனால டிவைன் பீஸ் ஃப்ளோஸ் த்ரூ மீ. அடுத்தது ஓம் சாண்ட் பண்ணும்போது, ஓம் பிராக்டிஸ் பண்ணும்போதும், அதாவது 108 தடவை பிராக்டிஸ் பண்ணும்போதும், எப்ப பிராக்டிஸ் பண்ணாலும் மை மைண்ட், பாடி அண்ட் சோல் ஆர் இன் ஹார்மனி, ஒத்திசைவோட இருக்கிறது. ஹார்மனினா ஒத்திசைவு. மைண்ட், பாடி, சோல், உடல், மனம், ஆன்மா ஒத்திசைவாக இயங்குகிறது. மனசு ஒண்ணு சொல்ல, உடம்பு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்புறம் லைஃப்? மனசு ஒண்ணு சொல்லும், இப்ப ஏஞ்சி கீழே போயேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போயேன்னு சொல்லும் மனசு சொல்லுது. உடம்பு வந்து ஏந்திரிச்சு லெஃப்ட் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரைட் திரும்பினா நமக்கு கீழே போகலாம். லெஃப்ட் திரும்பி அது பாட்டு உடம்பு போயிட்டே இருந்துச்சுன்னா எங்க கீழே போறது? குதிக்க வேண்டியதுதான், நேரா கீழே போக வேண்டியதுதான். ஸ்டெப்ஸ் எல்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் தான். அந்த ஹார்மோனி இருக்கணும். இது ஹார்மோனிங்கிறது நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் ஐ வைப்ரேட் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹீலிங். ஹீலிங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது, நமக்கும் ஹீலிங் நடக்கணும். ஹீலிங் ஃப்ரீக்வன்சியை நான் வைப்ரேட் ஆகி கொண்டிருக்கிறேன். முதல்ல எனக்கு ஹீலிங் நடக்கணும். இப்ப ரேக்கி ஹீலர்ஸ் நம்ம இருக்கோம். ரேக்கின்னு இல்லைங்க, எந்த ஹீலர்ஸ், அந்த பிராணிக் ஹீலர், அக்குபஞ்சர் ஹீலர், எந்த ஹீலரா இருந்தாலும் சரி, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா கேட்டுதான் உங்ககிட்ட வந்து யாராவது வந்து கிளைண்ட் வருவாங்க. ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வந்து உட்காடுறாங்க, வராங்க அப்படின்னாலே அது ரெகுலரா, இப்ப நம்ம ஹீலிங் சென்டர் வச்சிருக்கோம், ரெகுலரா நிறைய பேர் வராங்க அப்படின்னா அது வேற. இப்ப நம்ம ஃப்ரீ ஹீலிங் கேம்ப் வைக்கிறோம், இல்ல திடீர்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹீலிங் கொடுங்கன்றாங்க, யாரோ ஒருத்தவங்க, நம்ம வந்து ரெகுலர் ஹீலர் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தான் உங்ககிட்ட வந்து ஹீலிங் கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா அது நமக்கு தேவைப்படுகிறது, அந்த சக்தி நமக்கு தேவைப்படுகிறது. அந்த சக்தி நமக்கு தேவைப்படுது, நமக்கு தெரியல. நம்ம தான் வழக்கம் போல பசிச்சா கூட தெரிய மாட்டேங்குது, கேக்கடா வைக்கிறான்னு முடிச்சுட்டு இருக்கோமே. அப்ப நம்ம மூலியமா அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷன் யாருக்குன்னு கேட்டா நமக்கு தான். அட ஆமாப்பா, இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்றாங்க, இதே ப்ராப்ளம் தான் நம்ம கிட்ட இருக்கு. சரி, ஓகே அப்படின்னு நம்ம சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த சொல்யூஷன் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். யார்? பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐ வைப்ரேட் அட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹீலிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த அஃபர்மேஷன். ஐ எம் ஒன் வித் த யூனிவர்ஸ். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க, நீங்க ஒருத்தர் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு ஹாலில் உட்காந்து உங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி உங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து இன்னொரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படி வெளில ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரீட்ல ஒரு 15, 20 பேர், 50 பேர் இருப்பாங்க உங்க ஸ்ட்ரீட்ல. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா உங்க ஏரியால 1000 பேர், 2000 பேர் இருப்பாங்க. இப்ப நீங்க உங்களை தனியா பார்க்கும்போது நீங்க பெருசா இருக்கீங்க. 1000 பேருக்கு நடுவில் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட், தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாட்டுல பல கோடி மக்கள், அதுல ஒருத்தர் நீங்க எங்க இருப்பீங்க தேடணும். இன்னும் கொஞ்சம் போனா இந்த இந்தியால நம்மளை கண்டே பிடிக்க முடியாது.
உலகத்துல நம்ம ஒரு சின்ன ஸ்பெக் ஆஃப் டஸ்ட், சின்ன டஸ்ட் மாதிரி இருக்கும் உலகத்துல. அப்படியே போனா பிரபஞ்சத்துல நம்ம யாருன்னே கிடையாது. இந்த பிரபஞ்சம், இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த ஆன்மா, இந்த இங்க உட்காந்துருக்கோம் பாருங்க, எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, நத்திங். ஆனா இந்த நத்திங் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நம்ம நத்திங். இந்த நத்திங்க்கு ஒண்ணு தேவைப்பட்டா பிரபஞ்சமே ஒர்க் ஆக ஆரம்பிப்பாங்க. When fraction demands, totality supplies. நம்ம ஒரு fraction தான். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு சின்ன டாட் கூட கிடையாது, அதை விட ரொம்ப மைன்யூட்டானது. பட் when இந்த fraction, இந்த ஒண்ணுமே நத்திங் இருக்கு பாருங்க, இந்த நத்திங் ஒரு விஷயத்தை கேட்டுச்சுன்னா டோட்டாலிட்டி, மொத்த யூனிவர்ஸுமே ஒர்க் ஆக ஆரம்பிப்பாங்க, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால தெளிவா கேளுங்க, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க மனசை. உங்களுக்கு எது வேணுமோ தெளிவா கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? when fraction demands, totality supplies. உங்க கால் சுண்டு வரல ஒரு சின்னதா ஒரு ஊசி குத்துச்சுன்னா கண்ணுல இருந்து தண்ணி வருது, மூளை ஒர்க் ஆகுது, ஹார்ட் பீட் அதிகமாகுது, பிளட் சர்க்குலேஷன் போகுது, குளுக்கோஸ் அங்க போய் சேருது, பிராணசக்தி முழுமையாகுது, மூச்சு காத்து மாறுது, சரம் மாறுகிறது. எங்க கால் சுண்டு வரல சின்னதா அடிபட்டாலே, ஒரு சின்ன ஒரு டாட், ஒரு ஊசி குத்தி ஒரு ரத்தம் வந்துருச்சு, அவ்வளவுதான், மொத்த உடம்பு வேலை செய்யுது. இதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும். நம்ம உடம்புல கூடிய ஒரு செல்லும் ஒரு மனிதன் வச்சோம்னா இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் நமக்கு என்ன தேவையோ மொத்த பிரபஞ்சம் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஜிக்ஸா பசில் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜிக்ஸா பசில் தெரியுங்களா? இந்த பிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஒரு உருவம் கிடைக்கும். யூ மே பி த வெரி வெரி ஸ்மால் ஸ்பெக் ஆஃப் டஸ்ட். நம்ம ஒரு ஸ்பெக் ஆஃப் டஸ்டா இருக்கலாம். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங், டோட்டல் யூனிவர்ஸ் இஸ் மிஸ்ஸிங். இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த வீட்டுல, இந்த ஃபேமிலிக்குள்ள, இந்த பேரோட, இந்த ஆன்மா, இந்த உடம்போட, இந்த உயிர் சக்தி பெற்றுக்கொண்டு இங்க வாழ வேண்டும் என்பது முழுமை, இந்த யூனிவர்ஸ் முழுமை அடைகிறது. If you are missing, the universe is incomplete. இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி யாரும் பிறந்தது கிடையாது, இப்பயும் உங்களை மாதிரி யாரும் இருக்கிறது கிடையாது, இனிமேவும் இது உங்களை மாதிரி யாரும் பிறக்க போறதும் கிடையாது. இதுக்கு முன்னே பல கோடி மக்கள் பிறந்திருக்காங்க, இப்ப பல கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் பல கோடி மக்கள் பிறப்பாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. உங்களை மாதிரி டூப்ளிகேட் யாரும் கிடையாது. யூ ஆர் ஒரிஜினல். You don't have duplicate. You are a original. You are a masterpiece. And you are a master's piece. உங்களை மாதிரி இன்னொருத்தங்க கிடையாது. உங்களை உருவாக்குனது கடவுள், இறைவன் குழந்தைகள். நம்ம இறைவன் ராஜாவோட குழந்தை எப்படிங்க இருப்பாங்க? சும்மா அப்படி தெம்பா இருப்பாங்கல்ல. பிரின்சஸ் எப்படி இருப்பாங்க? சும்மா தெம்பா இருப்பாங்கல்ல. இறைவன் குழந்தைகள் நம்ம எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும் நம்ம இறைவன் குழந்தைகள். யுவர் மாஸ்டர்ஸ் பீஸ். உங்களை நீங்க உங்க மனசை வச்சு நீங்க டிமோட்டிவேட், அது என்ன சொல்லுவாங்க, டீக்ரேட் பண்றதா? சரி, ஓகே, உங்களை வச்சு நீங்க தாழ்த்தி கொள்ளாதீர்கள். அதற்குன்னு நீங்க ஈகோவோட சேர்ந்து நான் யார் தெரியும்ல, இறைவனோட குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போயிடாதீங்க. நானும் இறைவனோட குழந்தை, நீங்களும் இறைவனோட குழந்தை தான், எல்லாருமே. அந்த ஈகோவும் வேண்டாம், இந்த தாழ்வு மனப்பானமே வேண்டாம். ஒரு பாட்டு கூட சூப்பரான ஒரு பாட்டு ஒண்ணு வரும் தெரியுங்களா? நான் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அரசன் இல்லை, எவன் என்று நினைத்தாய், எதை கண்டு சிரித்தாய். அந்த பாட்டுல வரும் பாருங்க. நம்ம யாருக்கும், நம்மளை விட உயர்ந்தவங்க யாரும் கிடையாது, எல்லாரை விட நம்ம உயர்ந்தவங்களும் கிடையாது. நம்ம தான். we cannot compare. நம்ம கூட நம்மள யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஈவன் நேத்து இருந்த நமக்கும் இன்னைக்கு இருக்க நமக்குமே கம்பேர் பண்ண முடியாது. நேத்து ஒரு மனநிலை, நேத்து ஒரு வாழ்க்கை, நேத்து ஒரு உணவு, நேத்து போட்டு ட்ரெஸ் வேற, நேத்து உடம்புல இருந்த செல்ஸ் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் வேற, இன்னைக்கு ட்ரெஸ் வேற, இன்னைக்கு போட்டிருக்க எனர்ஜி லெவல் வேற, இன்னைக்கு என்னோட உடம்புல செல்ஸ் வேற.
செல் நேற்று அழிஞ்சது நீங்க புதுசா உருவாயிருக்கு. அப்ப நம்ம இந்த யூனிவர்ஸ்ல ஒண்ணு. யாரோ ஒருத்தங்க இது சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியுங்களா? கடல் நீர்ல இருக்கக்கூடிய ஒரு துளி நீர், அந்த ஒரு துளி நீருக்குள்ள மொத்த கடலும் அடங்கி இருக்கு. அந்த கடலோட சக்தி, தண்ணி எடுத்து எப்படிங்க இருக்கும்? உப்பு தண்ணியா தான் இருக்கும் கடல் தண்ணி. அப்ப we are the sample of universe. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? யூனிவர்ஸ் நல்லா இருக்குன்னா நம்ம நல்லா இருக்கணும் முதல்ல. சோ இந்த ஓம் சாண்டிங் பண்ண பண்ண, ஓம் சிம்பிள் வரைய வரைய நமக்குள்ள இவ்வளவு விஷயம் வந்து சேருவாங்க. எஸ். இன்னொன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த மைண்ட் மூளை இருக்கு பாத்தீங்களா? ஆக்சுவலா மூளைக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. மூளைக்குள்ள எந்த ஸ்டோரேஜும் கிடையாது. ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி கிடையாது. இது கிளவுட் கெப்பாசிட்டி, கிளவுட் ஸ்டோரேஜ். மனிதனை பொறுத்தவரை கிளவுட் ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ் தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா 512 GB இருக்கலாம், இல்ல 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம். இதுல எவ்வளவு கெப்பாசிட்டி? கொஞ்சமா தான் இருக்கு. இதே எக்ஸ்டர்னல் கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்க, அன்லிமிட்டெட். இப்ப நம்ம டெக்னாலஜிக்கு நம்ம பைசா பே பண்றோம், பட் பிரபஞ்சத்தை பொருள் பைசா நம்ம எதுவும் பே பண்ணல. நமக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கிறது, நம்ம மூளையில எதுவுமே பதிகிறது கிடையாதுங்க. நம்ம மூளை பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அங்கிருந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு, அங்க கொடுத்துட்டு இருக்கு. கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சிருக்குது. நம்மளே கிளவுட் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கிறோம். இப்ப இந்த உடம்போட சேர்ந்து இந்த ஒரு பிரெயின் இருக்கு, இதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, இதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அது கூட கனெக்ட் ஆயிருக்கு, அங்க ஸ்டோர் ஆகுது, அங்க இருந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஸ்டோர் பண்ணது மட்டுமா ரிசீவ் பண்ணோம்னு கேட்டா கிடையாது. ஸ்டோர் பண்ணாதே சேர்த்து ரிசீவ் பண்றோம். ஏன்னா யூனிவர்ஸோட கனெக்டா இருக்கும், பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கும். பிரபஞ்சத்துல என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுதோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஓம் சாண்டிங் பண்ணும் போதும், ஓம் சிம்பிள் வரையும் போதும், இதை இப்ப சொன்ன பார்த்தீங்க கிளாஸ், இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த சிம்பிளும் ஆஸ் யூஷுவல் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுவோம். இதுக்கான இன்டென்ஷன் சொல்லிடலாம், எழுதிக்கிறீங்களா? நம்ம இன்டென்ஷன் ஏன் வரவே இல்லை இதுல? கரெக்டு. ஒய் வாட் ஹேப்பன்? ஓம்க்கு அப்புறம் வரணும். சரி, இன்டென்ஷன் சொல்லி எழுதிக்கோங்க. ஓம் ஓம் ஓம். தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு, தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு அனைத்து திசைகளிலிருந்தும் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எனக்குன்னு சொன்னோமே, அது யாருக்கு? இந்த உடம்புக்கா, இந்த மனசுக்கா, இந்த ஆன்மாக்கா, இந்த உயிர் சக்திக்கா? யாருக்கு அந்த எனக்கு? எல்லாத்துக்குமே குருஜி. எல்லாத்துக்குமே. ஓகே. இந்த உடல், மனம், ஆன்மா, உயிர் சக்தி எல்லாத்துக்குமே சேர்ந்த எனக்கு. எனக்கு பிரபஞ்ச சக்தியை அனைத்து திசைகளில் இருந்தும், அனைத்து திசை அப்படின்னா 360 டிகிரி, அனைத்து திசைகளில் இருந்தும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இப்ப சொன்ன இன்டென்ஷனை.
தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு அனைத்து திசைகளிலிருந்தும் பிரபஞ்ச சக்தியை அனைத்து திசைகளிலிருந்தும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, சூப்பரா சொன்னீங்க மேடம். ஆனா அந்த 2 தடவை வருது சார். ஓகே, பரவாயில்ல, கரெக்டா சொன்னீங்க. அந்த எந்த சிம்பிள் யாருன்னு சொல்லவே இல்லை, யாரும் கூப்பிடவே இல்லை, பேர் சொல்லி கூப்பிடவே இல்லை அவங்கள. ஓம் ஓம் ஓம். அதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே சார். இல்ல நீங்க படிக்க சொன்னோன்னே அந்த இதை ஃபர்ஸ்ட் வந்து டக்குன்னு படிச்சிட்டேன். ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு மேடம். சரி, இப்ப வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். எஸ், என் இனிய பிரபஞ்ச மக்களே, அப்ப இவங்களை தவிர யாரையும் எழுதலன்னு அர்த்தம். ஓம் ஓம் ஓம். சொல்லுங்க. தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு பிரபஞ்ச சக்தியை அனைத்து திசைகளிலிருந்தும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. கிராண்ட் மாஸ்டர் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க சொல்லுங்க. ஓம் 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 ஓம். தங்கள் ஆற்றலை, தங்கள்னா உங்களுடைய அந்த சிம்பிள், எந்த சிம்பிள் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் அந்த சிம்பிள், தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு. அது என்ன 95 லட்சம் கோடி கோடி மடங்கு? எனக்கு என்னோட குரு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, 95 லட்சம் கோடி கோடி மடங்கு. என் குரு கிட்ட கேட்டேன், எதுக்கு சார் 95 லட்சம் கோடி கோடி மடங்குன்னு? அவர் என்ன சொன்னார், என் குரு எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னாரு. சரி, ஓகே, 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி, கோல்டன் கலர், கோல்டுனா டிவைன் கலர், டிவைன் ஃபோர்ஸ், டிவைன் எனர்ஜி, கோல்டன் கலர். ஸ்ட்ராங்கான மெட்டல்ல பார்த்தா ஸ்ட்ராங்கான மெட்டல் கோல்டு. தங்கம் சுட்டாலும் கருக்காது, தங்கம். சரிங்களா? கோல்டன் தங்க நிறமாக மாறி ஓம் ஓம் ஓம். தங்கள் ஆற்றலை 95 லட்சம் கோடி கோடி மடங்கு அதிகரித்துக் கொண்டு தங்க நிறமாக மாறி எனக்கு, இப்ப எனக்குன்னு சொல்லும் போது எனது உடல், நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்குன்னு சொல்லும் போது எனது உடல், எனது மனம், எனது உயிர் சக்தி, நான், அந்த ஆன்மா, நான் தான் ஆன்மா. இது எல்லாத்துக்குமே எனக்கு அனைத்து திசைகளிலிருந்தும் 360 டிகிரி பிரபஞ்ச சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஐ எம் ரிசீவிங் 360 டிகிரில ஐ எம் ரிசீவிங் காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி ஃபோர்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம். பயோமேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லலாம், காஸ்மிக் எனர்ஜி. ஐ எம் ரிசீவிங், ரிசீவ்டு கிடையாது, ரிசீவ் பண்றேன் கிடையாது, ரிசீவ் பண்ணிட்டேன் கிடையாது. ஐ எம் ரிசீவிங். ஸோ ஐ எம் கிராட்டிடியூடா இருக்கேன். நன்றி நன்றி நன்றி. ஓகேங்களா? கிளியர்? எஸ் எஸ். யாரோ அன்மியூட் பண்ணி பேசுவாங்க. இல்ல சார், நான் தான் கேட்டேன் சார். சொல்லுங்க மேடம். நீங்க ஓம் வந்து இந்த வடமொழி ஓம் வரைகிறோம்ல, ஏன் நம்ம தமிழ் ஓம் நம்ம வந்து சொல்லலாம்? ஓம் வந்து 18 விதமா எழுதலாம் மேடம். ஓகே சார். இதுல வந்து வடமொழி நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஓகே. வடமொழி, தமிழ் மொழி, ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் நம்ம தான் பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆக்சுவலா சிம்பிள் இதுதான். சிம்பிள்னு பார்த்தா இதுதான், குறியீடுல பார்த்தா இது, எழுத்துல வேற. ஓ சரி சார். ஓகேங்களா? இது சிம்பிள், இது எழுத்து கிடையாது. ஓகே ஓகே சார். ஓகே மேடம். Symbolic representation. All clear? எஸ். இன்னைக்கு என்ன பண்ணுவோம், இந்த சிம்பிள் வரைஞ்சி குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. 108 தடவை வரைஞ்சி அனுப்புங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த சிம்பிள் எந்த சிம்பிளா இருந்தாலும் வரையும் போது அந்த சிம்பிளோட பேர் எழுதக்கூடாது மேல. ஒண்ணு. ரெண்டாவது 1 2 3 போட்டு எழுதக்கூடாது. 1
ஓம் சிம்பிள் 2 அப்படி போட்டு வர எழுதக்கூடாது. அந்த சிம்பிள்ல வெறும் ஓம் சிம்பிள் மட்டும்தான் இருக்கணும். அந்த பேஜ்ல ஒரு ஓம் சிம்பிள் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அதோட வைப்ரேஷன் வேற. சரிங்களா? அதே மாதிரி ஒரு இப்ப சின்ன நோட் இருக்கு பாத்தீங்களா, அன்டோல்டு நோட். சின்ன நோட் எடுத்தோம்னா 1 2 3 4 சிம்பிள் வரையலாம். ஓம் சிம்பிள் சொல்ல ஹான்ஷா தேஷுனா அந்த மாதிரிலாம். அந்த சின்ன நோட்ல பார்த்தோம்னா ஹான்ஷா தேஷுனன் ஒரு சிம்பிள் வரையலாம் ஒரு பேஜுக்கு. இந்த ஓம் சிம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வரையலாம். கொஞ்சம் பெரிய நோட் A4 சைஸ்ல கொஞ்சம் பெரிய நோட் இருக்கு, அந்த சைஸ்ல எடுத்தீங்கன்னா 6 வரையலாம். இன்னும் கொஞ்சம் லாங் சைஸ் நோட் இருக்கு பாருங்க, அந்த நோட் எடுத்தீங்கன்னா 8 சிம்பிள் வரையலாம். ஓம் சிம்பிள். ஓம் சிம்பிளை பொறுத்த வரையிலங்க ஹான்ஷா தேஷுனன் வேற கணக்கு, அது பெரிய சிம்பிள். அது ஓம் சிம்பிள் 8 வரையலாம். சரிங்களா? நம்ம தான் வந்து மேக்ரோ காசம் மைக்ரோ காசம், நான் மைக்ரோல தான் வரைவேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஒரு லாங் சைஸ் நோட் எடுத்தோம்னா 8 சிம்பிள் வரையலாம் ஒரு பேஜுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு சைடு வரைகிறோம் அப்படின்னா பின்னாடி வரையக்கூடாது. அந்த பேஜுக்கு பேப்பருக்கு பின்னாடி வரையக்கூடாது. முடிஞ்ச அளவு ஜெல் பென் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சாஃப்டான ஜெல் பென் யூஸ் பண்ணுங்க. 0.71 அந்த மாதிரி திக்கா இருக்கக்கூடிய நிப்பு திக்கா இருக்கக்கூடிய ஜெல் பென் யூஸ் பண்ணுங்க இந்த சிம்பிள் வரைகிறதுக்கு. ரீஃபில் பென் இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதுற மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இப்ப இந்த பேஜ்ல வரைகிறது நோட்ல தானே வரைகிறோம், அடுத்த பேஜ்ல இதோட இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும், அழுத்தம் வரும். அதனால கொஞ்சம் நல்ல நோட்டா கூட வாங்கிக்கோங்க. நோட்ல இருந்து சில நோட்லாம் வாங்கினா ரொம்ப தின்னா இருக்கும் பேப்பர், 65 GSM பேப்பர்லாம் இருக்கும். ஒரு 80 GSM பேப்பர் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் திக்கா இருக்கும் பேப்பர், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் இந்த சிம்பிள் வரைக்கும் நமக்கு முழு பலன் கிடைக்கும். அதுக்குன்னு 80 GSM 90 GSMல வந்து நான் அன்ரூல்டு நோட் மீன் பேப்பர் வாங்கிட்டு நான் தனியா வரைஞ்சி ஃபைல் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அந்த மாதிரி வாங்குறது, நோட் வாங்குறது பெட்டர். GSM அப்படின்னா கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர், அந்த பேப்பரோட திக்னஸ்க்கு சொல்லுவாங்க, GSM சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, எஸ். வேற ஏதாவது கேள்விகள், டவுட்ஸ்? இன்னைக்கு வரைஞ்சி ஷேர் பண்ணிடலாமா குரூப்ல? டன். டன் தான், கேள்வியே கிடையாது, டன் தான். எஸ், ஓகே, சூப்பர். வாங்க நாளைக்கு இன்னும் சில விஷயங்கள் கத்துக்கலாம், இன்னும் சில சிம்பிள்ஸ் கத்துக்கலாம். வாழ்க வளமுடன் மேடம். சார் நாளைக்கு காலையில வேல்மாறல்கெல்லாம் ஜாயின் பண்ண நல்ல ஞாபகப்படுத்துறீங்க மேடம். நாளைக்கு தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னாலே முருகருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. பார்வதி அம்மா வந்து சூரபத்மன் அழிக்கிறதுக்காக தன்னோட சக்தியெல்லாம் திரட்டி வேலாக உருவாக்கி அதை வந்து முருகர்கிட்ட கொடுத்த நாள் தைப்பூசம். போயிட்டு சூரபத்மனை டெமாலிஷ் பண்ணிட்டு வாப்பா, போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி முருகர்கிட்ட கொடுத்த நாள், அந்த வேல் கொடுத்த நாள். அப்ப சூரபத்மர் யாருன்னு கேட்டா கெட்டது செய்யக்கூடியவர், டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர்னு வச்சுப்போமே. கெட்டதுன்னு சொல்லிட டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர், நல்லவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல கேரக்டர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட கேரக்டர், கோபம் சோகம் துக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்றதுனால அதுக்காக வேல் கொடுக்குறாங்க. சக்தி நமக்கு வேல் கொடுக்க முருகர்கிட்ட கொடுத்து நம்மளை வந்து டெஸ்ட்ராய் பண்ண சொல்றாங்க. அப்ப நாளைக்கு தைப்பூசத்துக்கு சில பூஜை முறைகள்லாம் சொல்லியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே. வேல் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க வேல் பூஜை பண்ணுங்க. முருகர் இருந்தாலும் முருகருக்கு பூஜை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, நாளைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமா வேல் மாறல்னு ஒரு பதிகம் இருக்குங்க. இப்ப எப்படி கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இருக்கு, என்னது கந்தகுரு கவசமா கந்த சஷ்டி கவசமா? ஓ, இதுக்கே இப்பதான் என்னன்னு கேக்குறீங்களா? அப்ப நிறைய பேருக்கு வேல் மாறல் தெரிஞ்சிருக்காது. வேல் மாறல் நம்ம படிக்க படிக்க, அதை நம்ம காதால கேட்க கேட்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, அந்த டென்ஷன், கோவம், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி, இல்லை தேவையில்லாத எனர்ஜிகள் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகி வெளில ஓடி போயிடுவாங்க. பில்லி சூன்யத்துல கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. கண் திருஷ்டி பட்டிருக்கு, காது திருஷ்டி பட்டிருக்கு, மூக்கு திருஷ்டி பட்டிருக்கு, எல்லாமே சரியாகிவிடும். ஒருத்தருடைய நெகட்டிவ் எண்ணங்கள் உணர்வுகள், என்னடா அவன் மட்டும் நல்லா இருக்கானே, அதுவும் நெகட்டிவ் தான், எல்லாமே சரியாகிவிடும். சரிங்களா? அதனால நாளைக்கு காலையில 4:30 மணிலிருந்து 5 மணி வரையிலும் வேல் மாறல் கிளாஸ் நடக்குது. யார் யாரெல்லாம் MMM MMM கிளாஸ்ல இல்லையோ அவங்களாம்
அதில் ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு மட்டும் கிடையாது, தொடர்ந்து 48 நாள் நடக்கும் அது கிளாஸ். ஹம்சகீதா மேடம் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க அந்த குரூப்பை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குமா மேடம் அது ஸ்டார்ட் பண்ணி நம்ம எஸ் சார். கிட்டத்தட்ட 2 வருஷமா தொடர்ந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் டீம் மூலியமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி இங்கே கூட நம்ம சென்டருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்த இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் ஜாயின் பண்ணிட்டு 40 நாள் முடிச்சுட்டு நம்ம கிட்ட நேரில் வந்து பார்த்து பேசினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, லைஃப்ல நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் நாங்களாம் அந்த டைமிங் மிஸ் பண்றோமே சார். ஈவினிங் கலந்துக்கலாம் மேடம். ஈவினிங் டைமிங் சார் 5:30 to 6. ஸ்கந்தகுரு கவசம். கந்தகுரு கவசம் படிப்பாங்க 5:30 to 6. ஓகே. ஸோ 2 வேலையும் நடக்குது. இப்போ காலையில கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்க ட்ரிபிள்எம்ல இருக்கிறதுனால நீங்க ஈவினிங் கூட கலந்துக்கலாம். அது குரூப் மெடிடேஷன் ரொம்ப குருஜி அதுக்கான லிங்க் எதுல குருஜி வரும்? கூட்டு பிரார்த்தனை ஒரு குரூப் இருக்கு மேடம், அதுல எங்களை சேர்த்து விடுங்களா குருஜி? சரி மேடம். அந்த குரூப் கூட்டு பிரார்த்தனை குரூப்போட லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன், அதில் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாருமே அதில் வந்து கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவை நடக்கும். இந்த தடவை வேல்மாறலும் காலையில வேல்மாறல், ஈவினிங்ல வந்து கந்தகுரு கவசம் படிக்கிறாங்க. நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, தொடர்ந்து 48 நாள் நடக்கும். ஓகே. ஸோ யூடியூப் ஏற்கனவே போட்டிருக்கோம், ஒரு லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு என்ன பூஜைகள்லாம் பண்ணுறது யூடியூப் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஏன் இப்போ சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்குறீங்களா? அதை யூடியூப்ல சொல்லிச்சு. அப்போ பார்த்தா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க, அதுக்கு தான் வியூஸ் அதிகமாகும்ல. என்னதுல ஒரு ஆடு கொடுக்கணும்ல, 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஆடு கொடுக்கணும்ல நமக்கு. எஸ் எஸ் சரிங்களா. அடுத்தது வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இதுதான் இப்போதைக்கு. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங் வந்து அஸ்வினி நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய பலன்கள், காரகத்துவம், பலன்கள், எந்த கோயில் போயிட்டலாம், அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன கேரக்டர்ல இருப்பாங்க, என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கான பரிகாரம் என்ன, எந்த கோயில் போயிட்டலாம், என்ன சாமி கும்பிடலாம், எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறை, எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலைகள், அதை எப்படி சரி பண்றதுன்னு பரிகாரம் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நம்ம டீம் மெம்பர் பொற்கொடி மேடம் தான் எடுக்கிறாங்க அந்த கிளாஸ். அவங்க வந்து ஜோதிடத்துல PhD பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் மூலியமா ஜோதிடம் பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களோ உங்க வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு டீட்டெயில் அனுப்பி விடுங்க, அவங்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? திரும்ப கேளுங்க குருஜி. எல்லாமே கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்ணுங்க குருஜி. ஷேர் பண்ணிடுறேன் மேடம். சார் மத்த நட்சத்திரம் எல்லாம் எப்ப சார் எடுப்பாங்க? ஒன்னொன்னா மேடம், ஒரு நட்சத்திரமா. ஏன்னா இதுக்கே 3 மணி நேரம். அவங்க கிட்ட கேட்டேன், 1 மணி நேரம் போதும். 1 மணி நேரமா? 3 மணி நேரம் அவங்க பண்ணாங்க. 3 மணி நேரம் 10 மணி கேட்கறாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு. ஓகே, நீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களா, நீங்க இந்த கோயில் போயிட்டாங்க, அது பண்ணுங்க, அப்படி கிடையாது, டீட்டெயிலா சொல்றாங்க அவங்க. அதனால 3 மணி நேரம் கேட்டுக்கிறாங்க. அதனால ஒரு நட்சத்திரமும் அப்படியே ஒன்னொன்னா வரும். அதுக்கப்புறம் ட்ரிபிள்எம் கிளாஸ். ட்ரிபிள்எம்னா என்னங்க கிளாஸ் பேர் என்னங்க ட்ரிபிள்எம்க்கு? நல்ல வேலை ஞாபகம் இருக்கு, மிராக்கிள் மணி மேனிஃபெஸ்ட். ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்றவங்க இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஃபீட்பேக் ஏதாவது சொல்ல முடியுமா? கிளாஸ்ல ஒரு ஆட் நீங்க கொடுங்களா, ஆட் கொடுங்களேன். சைலண்டா இருக்கீங்க. குருஜி நான் அட்டெண்ட் பண்ணல குருஜி. ஓகே மேடம், தெரியும் நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னு தெரியும். ராஜேஸ்வரி மேடம் சொல்றேன் சார். சொல்லுங்க மேடம். மார்னிங் வந்து ஒரு 3:55க்குலாம் எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவோம். கிளாஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. மெடிடேஷன் ப்ளஸ் மூச்சு பயிற்சி எல்லாமே இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் வந்து ராஜலட்சுமி மேடம் சொல்லித்தரேன் சொல்லியிருக்காங்க. 1 by 1 டே பை டே ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த கிளாஸு. நீங்களும் மற்றவங்களும் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிட்டா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி மேடம், நன்றி மேடம்.
ஆக்சுவலா இப்போ கூட நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. 180 டேஸ்ன்றதுனால இப்பதான் 12 நாள் முடிஞ்சிருக்கு. நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இதுவரை என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நாளையிலேருந்தே கூட நீங்க அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் 1 மணி நேரம் பிளான் பண்ணி 2 மணி நேரம் ஆகி அப்புறம் 3 மணி நேரம் மீட்டிங் போச்சு. எல்லாமே டீட்டெயில் எல்லாமே சொல்லி கொடுத்தது. அதனால நமக்கு அடிக்கடி மீட்டிங் இருக்கும் இந்த கிளாஸை பொறுத்தவரைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் வர வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஜாயின் பண்ணுங்க, கண்டிஷன். சரிங்களா? பவர்ஃபுல்லான கிளாஸ். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, சீக்கிரம் முன்னேறும். ஷார்ட்கட் கிடையாது, வேகமா போகலாம். ஒரு விஷயத்தை வேகமா அடையலாம். தேர் இஸ் நோ ஷார்ட்கட் இன் அவர் லைஃப். வேகமா நம்ம வர வைக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேனிஃபெஸ்டேஷனை வேகமா எப்படி நமக்கு கிடைக்க வைக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னும் ஈவினிங் அஸ்வினி நட்சத்திரம் கிளாஸ்ல மீட் பண்ணா நாளை காலையில் எல்லாருமே நம்ம டீம்ல அனைவரும் கிட்டத்தட்ட இப்போ 20 பேர் இருக்கோம். 20 பேருமே காலையில ட்ரிபிள் கிளாஸ்ல 3:55 மீட் பண்ணலாம். எழுப்பி விட்டுருவோம், நீங்க யோசிக்காதீங்க, எழுப்பி விட்டுருவோம் நாங்க. சரி வாங்க, நேரம் நின்று. எஸ், வணக்கம் சார். சார் ஒரு டவுட். சொல்லுங்க சார். ரேக்கி மூலமா வர்ம புள்ளிகளை வந்து சக்தி கொடுக்க முடியுமா மாஸ்டர்? முடியும் சார். கொடுத்தா அது ஆக்டிவ் ஆகும்ல? ஆகும் சார், ஆக்டிவ் ஆகும் சார். நன்றிங்க. சூப்பர் சார். வர்ம புள்ளிகள், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரேக்கி எனர்ஜி மூலியமா சக்தி கொடுக்க முடியும், ஆக்டிவேட் பண்ண முடியும், தூண்டி விட முடியும். ஓகேங்க சார். சார் நீங்க காலைல ட்ரிபிள் கிளாஸ் அட்டன் பண்ணலாமே டெய்லி. நீங்க நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சமுதாயத்துக்கு. சொல்லுங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார், பவர்ஃபுல்லா இருக்குமே. நீங்க சரி நான் பண்றேன். சரி ஓகேங்க சார். ஆனா ஆரம்பிச்சிருச்சுலங்க மாஸ்டர். அதான் சார், ஸ்பெஷலா கிளாஸ் வச்சு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ஊர்ல என்ன கிளாஸ் நடந்துச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்க சார். நன்றி. நன்றி சார். வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ட்ரிபிள் கிளாஸ் ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் சேர்த்து நேற்று ஒரு மீட்டிங் வச்சு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. நேற்று கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணாங்க. அதனால நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், சூப்பர். வாங்க நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு, கழுத்து, தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சம் தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்கத்தை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார்.